வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப குவிக்கா செய்யக்கூடிய ஒரு ரோட்டு கடை தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இந்த மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். செம்ம சூப்பர் காம்போவா இருக்கும். இதோட இன்கிரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சியில ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட 3 தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே 7-8 பூண்டு, 4-5 வரமிளகாய், 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது தண்ணி சேர்க்காம நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கேன். நான் மிக்ஸி அலசி இந்த தண்ணியை சேர்த்துக்குவேன். இருக்கட்டும். அடுத்த ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சட்னியை அப்படியே இதில் சேர்த்துருங்க. இது மட்டும் இல்லாமல் மிக்ஸியை அலசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கனால கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளியோட ஆக்சுவல் இனிப்பு டேஸ்ட்டு தெரியும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா 1 ஸ்பூன் சோள மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ரொம்ப தண்ணியாக அப்படியே ஓடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். நான் இன்னைக்கு இதை தோசையோட சர்வ் பண்ணேன். இது இட்லிக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்கெலாம் நல்லா நிறைய ஊற்றி ஊற வச்சு சாப்பிடும் போது செம்ம சூப்பராக இருக்கும். இதை கோதுமை தோசை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தோடையும் ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.